செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நீ இட்லி இருந்து தோசை வரைக்கும் தின்னுக்கிறியா? குதிரைக்கு வைக்கிறத கொள்ளு ஒண்ணுதான், அப்ப நீ அள்ளி திங்கிற. விவரம் முடியாம பேசாதீங்க, கொள்ளுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்தேன். அப்படியா? தேடுறா. இதுவும் குதிரை துண்டுதான், இதுக்கு உப்புக்கு தான் பாரு. இது புல்லுண்ணே. நாய குதிரைய இழைச்சுக்கினே நீ ஏன் உப்புக்கிட்டு வரனா இப்ப புரியுதா? இனிமே குதிரைக்கு வச்சுக்கிற கொள்ள அள்ளி தின்ன குதிரையை அவுத்து விட்டு ஒன்ன வண்டியில் போட்டு ஓட்டிடுவேன். ஜாக்கிரதை. நான் வர்றேன். எங்கப்பா அவசரமா புறப்பட்ட? அதுவாடா, இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்துக்கார இருமல, அவன் பொண்ண டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு இட்டுக்கிட்டு போறேன். ஏண்டா சிரிக்கிறீங்க? இல்ல, எல்லாருமே தான் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம். அதுக்குள்ள நீ மட்டும் தனியா போய் வாரம் கட்டி விட்டியா? அவங்க 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுக்கு தான் போறாரு. ஏய், நம்மள ஒருத்த முன்னுக்கு வந்தா சந்தோஷப்படுங்க, பொறாமப்படாதீங்க. எனக்கு 50 ஏக்கர் கிடைச்சது, நான் ஒதுங்கினேன். உங்களுக்கு எவ்வளாச்சும் 30-40 ஏக்கர்ல வந்தா நீங்களே செட்டப் பண்ணிக்கங்க. எத்தனை நாளைக்கு அந்த வாயில்லா பிராணி நம்பி வாடுறத? சரி. என்ன இவன் தின்றுவான்? இந்த ஜாதகனுக்கு வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புக்கு இது. நண்பர்களால் கடன் தொல்லை. என்னங்கடா, ஒரு 10 ரூபா கொடுங்க. என்னத்துக்கு? சேகரா, 2 வெளிநாட்டுக்காரங்க விட்ட ராக்கெட்டு ஒன்னோட ஒண்ணு மோதி அதுல இருந்து ஒரு துண்டு கீழே விழப்போகுதான். அதுக்கு பயந்து போய் ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா. சவாரி கிடைக்கலப்பா. ஆமண்ணே, நம்ம ஜனங்க எதுக்கெல்லாம் பயந்து நம்மளை பட்டி ஞாபடுறாங்க. பணம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்ம ஆள் இந்த பக்கமா கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்பான். அத்த மறிச்சு பயம் காட்டுங்க. நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்களை 4 தட்டு தட்டுறேன். சும்மா டமாசுக்கு. எதுக்கு? இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ கணக்கா உள்ள பூந்து உங்களை ஊடு கட்டினாத்தான் அவ என்ன லவ் பண்ணுவா. ஒண்ணு வந்து கிடைக்கிறான், பயம் காட்டுங்க. நில்லு. எங்க போற? அத கேட்க நீ யாரு? நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? குதிச்சிருங்க, சீக்கிரம் குதிச்சிருங்க. என்னையே குதிக்க சொல்ற? ஒண்ணு இல்லம்மா, இது வேற விஷயம். போயா, கொஞ்சம் இருமா. எங்களுக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? எங்க இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். ஏண்ட உன்னையெல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்குறோம் பாரு. என்னமோ மேல இருந்து குதிச்சு 2 தட்டு தட்ட போறான்னு சொன்னீங்க. அது இவனை தட்டிட்டு போச்சு. மேல போய் குதிக்கலான்னு கீழே இருந்து சொல்லிக்கினேன். அப்ப மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழே குதிக்க பயமா இருக்குதுப்பா. இப்ப அந்த பொண்ணு போலீஸ் சொல்லி நாங்க மாட்டிக்கிட்டா என்னையா பண்றது? கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். எது எங்க போலீஸ் முட்டி தட்டதையா? உங்ககிட்ட 10 கேட்டேன், அந்த பொண்ணு 5 கொடுத்துட்டு போயிருச்சு. 5 அப்பால கொடுக்குறத இப்பாலே வாங்க. பாப்பா, குதிரை வண்டி இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணு இல்லையா? யார் சொன்னது? எனக்கு எப்பவுமே சவாரி உண்டு. நம்ம வண்டி இல்லைன்னா தான் மத்த வண்டியில ஏறி குந்திக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நான் நல்ல வண்டி பெயர் எடுத்துக்கிறேன். எங்க இவ்வளவு தூரம்? ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி, உள்ள பூந்து கண்டுக்கலான்னு வந்தேன். ஏன்னா நான் நல்லவன் பாரு. ஐயோ, உட்காருப்பா. பெரியவங்க முன்னால சின்னவங்க கூந்துறது தப்பு. ஏன்னா நான் நல்லவன்பா. ஏதாவது சாப்பிடுறியா? மத்த குதிரை வண்டிக்காரெல்லாம் கல்லு, சாராயம், பிராண்டி, விஸ்கி எல்லாம் அடிப்பான். நான் நல்லவன், அதெல்லாம் அடிக்க மாட்டேன். அப்படியா? அம்மா, நல்லவர் வந்திருக்காரு, காப்பி கொண்டாமா. வேணாம்பா, நல்லவன் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டான். ஒரு டம்ளர் தண்ணி குடுக்க சொல்லி அடிக்கிறேன். இப்படி ஒரு நல்லவரா? எம்மா, காப்பி வேண்டாம், தண்ணி கொண்டாமா. அப்பா, தண்ணி அவர் கொடுங்க. நீயே கொடுமா. என்னது, வீட்டுக்குள்ள மழை பெய்யுது, கொடை கொண்டாமா. சாரிப்பா, தண்ணி பட்டுருச்சு, தொடச்சு விடுறேன். உன் பொண்ணு ராணிக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கண்ணாலம் கட்டி வைப்பா. என் சொந்தக்காரங்கள்ல எவன்பா நல்லவன் இருக்கான்? சோமாரி, மொல்ல மாறி, முடிச்சவுக்கு. யாரப்பா சொல்ற? உன் சொந்தக்காரன் அப்படித்தான் இருப்பான்.
ஆமாப்பா, என் சொந்தக்காரங்க எல்லாம் திண்டு தடியனுங்க. வேணாம்பா, இது கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து திண்டு தடிகளுக்கெல்லாம் கட்டி வைக்காதப்பா, பின்னால கஷ்டம் வந்து சேரும். என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளைய பார்த்து கட்டி வை. உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான்ப்பா, மன்னிச்சுக்கப்பா. நீ 50 ஏக்கரு, நான் சாதாரண குதிரை வண்டிக்காரன். இந்தப்பா என் மேல பழைய போட்டு போயிடாதப்பா. தம்பி, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைன்னு சொன்னியே, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதேங்கிற ஆனந்த அதிர்ச்சியில நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ப்பா. நீதான் எனக்கு மாப்பிள்ளை. இரு, என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நீயும் சொல்ற. இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுக்கு ஒரு வீட்டுக்காரி, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். ஆஹா, நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படியே நின்னுக்கோ, அசியாதா. சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப்பு ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் ஃபீல்டு மாதிரி இருக்கிறான். இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி இருக்கிறான். சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை, வண்டியில பூட்டுற வேதாரண்யம் மட்ட குதிரை இல்ல. அப்பா, குதிரை வண்டி வச்சு இப்படி வர்ணிக்கிறீங்களே. கொஞ்சம் முன்னால வா. கொஞ்சம் முன்னால வா. என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் குதிரை வண்டி ஞாபகம் போவாதா? பின்ன நான் என்ன லாரியா வச்சிருக்கேன்? என்னங்க, எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப குந்திக்கு கண்ணு ஒப்பம் கீரானே இளநி தலையா, அவன் இழுக்கிற இழுவைய பார்த்தா அடுத்த அமாவாசைக்குள்ள புட்டுக்குவான் போலக்குது. அவனை அம்சமா அடக்கம் பண்ணிக்கின்னு தஞ்சாவூர்ல வச்சிருக்கானே 50 ஏக்கர் நிலம். அத்தை வச்சு உன்னை கண் கலங்காம காப்பாத்திக்கிறான். அப்பால என்ன? என்னங்க இது? சாகிறது அடக்கம் பண்றது, இது பேசுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? கோவிச்சுக்காதுமே, நிலைமை சொன்ன. தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம், அதுல உங்க ஒப்ப என்ன விவசாயம் பண்ணி வச்சுக்கிறான்? நெல்லாத்தான் இருக்கு. நான் ஒரு மடைய இத்த போய் கேட்டுக்கிறேன். அதான் சோழ நாடு சோறு போடும்னு பாடி வச்சுக்கிறாங்களா? என்னங்க தொண தொணன்னு பேசிக்கிட்டு? ஒரே ஒரு விஷயம், இத்த மட்டும் கேளு. அப்பால நீ எதுவுமே கேட்க வேணாம். என்ன? ஒப்ப சாவுக்கு அப்பால. ஐயோ, என்னங்க இது? அவர் உயிரோட இருக்கும்போது எப்ப சவாரி சொல்லிட்டு இருக்கீங்களே. விஷயத்துக்கு கேளுமா, சும்மா கூவாத. சரி, சொல்லி தொலைங்க. தஞ்சாவூர் இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தையும் அப்படியே வித்துக்கின்னு இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு, குதிரை வண்டியில எல்லாம் போக முடியாதுமே. அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போன்னா புரியுது புரியுது புரியுது. என்ன மாப்பிள, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னிய. அத்தை இப்படி ஏடு. அது எதுக்கு மாப்பிள? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கையில காட்டிக்கின்னு வர்றான். அச்சோ, இவன் விட மாட்டான் போடுங்க. மாப்பிள, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னாது இன்னும் பண்ண போறனா? அத்தை வச்சுதான் பெரிய கதையை நடக்க போகுது. அத்தை என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளான் பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த குதிரை வண்டியை விட்டு கடாசிக்கின்னு அப்பால பாரு. என்ன பிளான்? அத்தை இப்ப சொல்லுவனா? முதல்ல போய் பத்திரத்தை கொண்டா. வாங்காம விட மாட்டான் போட்டுருக்கேன். என்ன முனைங்க நிக்கிற? போயா மூஞ்சில துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டிக்காரன் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி காட்டுறான். மாமா என்னையா பண்ற? மாப்பிள, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பாருங்க, இது அவசியம் தானா? ஆமா, பத்திரம். பத்திரம். தேங்க்ஸ்பா. ஏன்பா பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்குதாயா? என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ நடத்தின 2 ஜட்ஜுங்க ரிட்டையர்ட் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தலைக்காரனும் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமானு கேட்டுக்கிறேன். என்ன 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் இருக்குது என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரானலாம் 50 ஏக்கரானலாம் சொல்லலாம்னு வந்தேன், மறைச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்க்கிட்டே. மான மரியாதை எல்லாம் பறந்து போதா?
ஏயா என் பொண்ணை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்ட. சரி அத்த விட அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள நீயா வந்து பொண்ணு கேட்ட, என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இழிச்ச வாயனா? என்னமோ என் பொண்ணை கேட்டு சொல்றேன். யோ மோசக்காரனுக்கு மோசக்காரன்னு சினிமா தாயா நான் பாத்துக்கிறேன். இப்ப தாயா தெரியுது அது நீ தானே. சரி மாப்பிள ஏதோ நடந்தது நடந்து போச்சு, சொத்து வருதான்னு முயற்சி பண்ணி பாப்போம். கடைசியா நான் கேட்டுக்கிறேன், உன் தலையில் இருக்கிற கிரவுண்ட தவிர தரையில வில்லங்கம் இல்லாத கிரவுண்டே உனக்கு இல்லையா? அநேகமா உன் தலைதான் உனக்கு வில்லங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயா உன் மக? அண்ணே அண்ணே என்னடா கண்டுக்கிறியா? வேஷம் போறது எப்படி இருக்குது? டாப் டக்கர்னே, அசல் ராஜராஜ சோழன் மாதிரியே இருக்கீங்க. யாரு கையில கப்சா விட்டுக்கிற? ராஜராஜ சோழனை நீ நேர்ல பாத்துக்கிறியா? இல்ல பின்ன எப்படி அஜல் ராஜராஜ சோழன் சொல்லிக்கிற? எல்லாம் ஒரு யூகம் தான். சோழன் பரம்பரையா உங்க முகத்துல தெரியுது. கண்டுக்கமா? ஏன் அண்ணி குட்டி வரல? அந்த 50 ஏக்கர் நில விஷயமா அவளுக்கு எனக்கு சின்ன தகராறு நடந்து போச்சு, அதனாலதான் நான் அவளை இட்டுக்குன்னு வரல. போங்கண்ணே, நிலத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். இந்த கோலத்தை பார்க்க முடியுமா? அதான்டா உங்க அண்ணி கையில காட்டிக்கிறதுக்கு அப்படியே போய் நிக்கிறேன். ஏன்னா அண்ணி ஒண்ணும் கர்ப்பமா இல்லையே. ஏண்டா? கர்ப்பத்தோட இந்த வேஷத்தை பார்த்தா பிறக்கிற குழந்தை அப்படியே பிறக்கும். இன்னும் கிரீடத்தோடவா? போங்கண்ணே, வீரத்தோட பிறக்கும். என்னது வீரத்தோட? வீர அங்கே இருக்குது. போற பாப்போம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நேரம் வரும் காலம் வரும் காத்துக்கினே இரு ராஜா. பேமாடி வண்டி சுத்தி வந்து வழிய விடுறா. யாரா அது? கைராத்து அஜ்மாலா. என்னடா இந்த பக்கம் கார் வந்து இன்னைக்கு இந்த வேஷமா? ஆமாப்பா. ராஜராஜ சோழன் எப்படி நல்லாக்குதா? என்கிட்டயே சொல்றியா? வேற இவங்க சொல்லிக்க. இந்தப்பா தூக்கிட்டு வாங்கடா. இருங்க, ரொம்ப அமக்கமா இருந்தியா? என்னையா வண்டி மட்டும் போகுது, ஆளை காணோம். ஆமா வண்டி மட்டும் போகுது, ஆளை காணுமே. பொன்னம்பலம் வாயா, என்னன்னு விசாரிப்போம். மாப்பிள வந்தாச்சு, மாப்பிள வந்தாச்சு. என்ன குதிரையும் வண்டி மட்டும் வந்திருக்கு? அதானே அருமகுண்ட அவர் எங்க? என்ன அண்ணே வரலையா? ராத்திரி தானே கூத்து முடிஞ்சு சோழன் வேஷத்தோட உங்க காமிக்கணும் வந்தாரு, வரலையா? ஒருவேளை 50 ஏக்கரா நிலம் கிடைக்கல உடனே குதிரை வண்டி பொண்ணெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடிட்டானோ? ஏயா சோழன் வேஷத்தோட தஞ்சாவூர் போயிட்டாரோ? அங்கதான் அரண்மனையே இல்லையாடா. சும்மா இருங்கடா. மாப்பிள எப்படி வந்துருவாருமா? அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தங்கச்சி நாங்க இருக்கோம், கவலை விடு. அவன் எங்க போயிருந்தாலும் அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. வரும். ஏண்டா அம்பி, 2 ஈச்ச மரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஈச்சம்பழம் முடிக்கிட்டு இருக்கேன். சொல்றது கேள்றா, நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும். வேணாம், இந்த வண்டியில என்ன நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவசத்துக்கு தான் போய் சேருவீங்க. இவன் இப்படித்தான் எப்போ நன்னா ஜோக்கடிப்பான். ஏறி குந்து வாய் பாரு. என்னது ஜோக்கா? ஏறி உட்காராதீங்க. சொன்னா கேளுங்கயா, சொன்னா கேளுங்கயா. எனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எல்லாருமா சேர்ந்து வலுக்கட்டாயமா உட்கார வச்சு விரட்டி விட்டீங்க. அது வர்றவன் போறவன் மேல எல்லாம் மோதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான். நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். போட்டுமா அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம வேப்பல சாமியை வர சொல்லிருக்கேன். அவர் 90 மந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க சாமி வாங்க. இவனையும் என்ன கூட்டு வந்தீங்க? சாமி ஒரு வாரமா புத்தி வேதலிச்சு போய் கிடக்குறா, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க சாமி. ஓம் மகாளி ஓம் மேரி காளி ஓம் ரீம் ஜிம் ஓம் ரீம் காளி மகாளி ஜெய் மகாளி மகாளி மேரி மகாளி கருமாரி மாரியா.
சாமி, எங்க சேகருக்கு என்ன ஆச்சு? கொல்லி மேல கருப்ப அவர் மேல இருக்கிறாரு. அது இருக்கிற வரைக்கும் அவர் எது சொன்னாலும் பலிக்கும். சரி வாங்கப்பா, அவர் தான் மயக்கம் போட்டார்ல, வாங்கப்பா. வாங்க சாமி, போகலாம். இவனுங்களை சும்மா விடாது. வசதியெல்லாம் எப்படி இருந்தது? எங்க ஒருத்தரை காணோம்? நம்ம கோல்டு பிசினஸ் வெற்றிகரமா முடிஞ்சது. ரொம்ப நன்றி. மீண்டும் ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா. என்ன சார் இது? இந்த இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் போற இடத்த கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துக்கு போறேன், வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு கண்ட்ரோல்லையாவது சொல்லலாம்ல. அவங்க வைஃப் கூட 2-3 வாட்டி போன் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எல்லா ஸ்டேஷன்லயும் திருடன்களை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நாம ஒரு இன்ஸ்பெக்டரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். சார் சார், இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வரா சார். வாங்க சார். இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு 100 வயசு சொல்லுகிறாங்க. இப்ப நான் இருந்த இடம் அங்க போய் பார்த்தா தெரியும் 100 வயசா அல்பாயுசான்னு. எல்லாம் திமுக்குன்னு பயாஸ்கோப்ல வர பாஸ் கணக்கா கீறானுப்பா. ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போனா அத்தனை பேரையும் அல்வா கணக்கா அழுகிட்டு வந்துடலாம். என்ன இவர் இப்படி பேசுறாரு? என்ன பேசிட்டு நானு? சார், இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நீங்க தான் அடிக்கடி போய் அவங்களை கண்டுபிடிப்பீங்க, நாங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். இதான் எப்போ நடக்கிறதாச்சே. நீங்க முதல்ல போய் உங்க மிஸ்ஸஸை பாருங்க சார். அவங்க உங்களை பார்க்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா, திடீர்னு விட்டுன்னு போயிட்டேன். அரியா பொண்ணு அவன் என்ன செய்வா? என்ன சார், வேஷத்தை தான் மாத்திக்கிட்டீங்க. எங்கள்கிட்டயும் அதே பாஷையில பேசணுமா? மாட்டின கேங்க அப்படி ரொம்ப ஒந்தி பழகி அதே பாஷையில பேசுறாரு. புறப்படுங்க சார். சரி பாய், வண்டி எங்க? வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கு, ஜீப்ல போலாம். சரி இதாங்க சார். என்ன கதையாக்குது? உட்காருங்க. 109 இவரை வீட்டுல விட்டுடுப்பா. என்ன கதை? இங்கிட்ட விட்டுன்னு போறான். யார் ஓடிது? டபா டிரைவரா? பாபா வந்துட்டு போப்பா. என்னங்க இது? யாரு வந்தது? போலீஸ்காரிட்டாந்து விட்டுன்னு போயிட்டான். ஐயோ, என்னங்க இது? நீங்க போய் எவ்வளவு நாளாச்சு? என்னமா இது? யார் போனது? என்ன கதை? யார் ஊடு? வாங்க சார், எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு என்ன கொண்டாந்து விட்டு போன நீங்க இப்பதான் வர்றீங்களா? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போடுச்சு. ஆமா, அந்த கும்பலை பிடிச்சிட்டீங்களா? யாரா புடிச்சது? அங்க இருக்கிறவங்க குழப்பி நிக்கிறானுங்க, இங்க வந்தாலும் குழப்பி நிக்கிற. என்ன கதை? ஐயோ, எனக்கு பேஜாராக்குது. பெரியவரா, ஒரு பீடி இருந்தா கூட வச்சுக்கிறான். பீடியா? சிகரெட் இருந்தாலும் பரவாயில்லப்பா. லட்சுமி, கொஞ்சம் உள்ளவாமா. அது எப்படி என்ன மாதிரி இருக்க? அத்தான எனக்கும் ஒண்ணும் புரியல. ஹிட்லர் மாதிரி ஒரே உருவத்துல 10 பேர் இருந்தாங்களா? அது உலகத்தை அழிக்கிறது. ஒண்ணுமே இல்லாம இன்னாத்துக்கு நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். மறுபடியும் உலகத்தை உண்டாகவா? உண்டாக்குறதோ ரெண்டாக்குறதோ, இதனால தேச துரோகிகளை பிடிக்க முடிச்சதில்ல. பேசாம என் கூடயே இருந்துற. வேணாம்ப்பா, ஒன்ன மாதிரியே இருந்ததுக்கு நான் பட்ட அடி உத போதும். ஆனா ஒண்ணுப்பா, அனுராதா டான்ஸ் காட்டினானுங்க, எனக்கு அது போதும்பா. ஆனா விடு சாமி, எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. வீட்டுக்கு வா, மத்தது அங்க பேசிக்கலாம். இன்னத்துக்கு வீட்டுக்கு கூப்பிடுற? இந்த போலீஸ்காரங்க கூட இருப்பா. அதெல்லாம் முடியாது. இனிமே நீ என் கூட தான் இருக்கணும். புறப்படு. போப்பா. ஏங்க, உங்களுக்கு இந்த ராஜசேகர் வீடு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வீடு தானே? இப்படியே நேரா போங்க, அங்க ஒரு பனைமரம் நிக்கும். அத கட் பண்ணா 2 துண்டு ஆயிடும். அது எனக்கு தெரியாதா? அதுக்கெல்லாம் ரொம்ப வேற கொண்டுட்டு வரலீங்க. அதுக்கு இல்லைங்க, இப்படி சொல்லுவோம். நேரா போனீங்கன்னா அண்ணா சிலை, ரைட்ல திரும்பினீங்கன்னா சாராய கடை. சாராய கடையாச்சா? ரைட்ல போனா லெப்ட் வரும், அங்க ஒரு கம்பர் சிலை, பக்கத்துல ஒரு சாராய கடை. லெப்ட்ல திரும்பி ரைட்ல போனா பெரியார் சிலை, பக்கத்துல ஒரு சாராய கடை, அதுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம். அங்க நின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் சாராய கடையா? இல்ல, அதுதான் அவரு வீடு.
அங்கதான் அந்த பையன் இருக்கிறானா? சரி 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 சரி. என்ன இன்ஸ்பெக்டர் போய் அவன் நான் ஏன் அவனை அவன் இவன்னு சொல்றது அவனுக்கு தான் தெரியும். இப்ப நாங்க போகலன்னா ஒரு குழப்பமே ஏற்படும். வரேன். நில்லுங்க. ஏங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க? தஞ்சாவூர் தெரியுமா? தெரியும். அதுக்கு பக்கத்துல கல்லணை தெரியும். தெரியுமாவா? அதுக்கு பக்கத்துல திருக்காட்டுப்பள்ளி, அதுக்கு பக்கத்துல பூதலூர். அங்க போகாதீங்க, பூதம் முழுங்கிவிடும். அதுக்கு பின்னால 4 பக்கமும் தண்ணி, காவேரி ஆறு நுங்கு நுரையுமா தண்ணி குப்பு குப்பு குப்புன்னு போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு திட்டு, அதுக்கு பேரு தான் நடுத்திட்டு. நீங்க அதை தாண்டினீங்கன்னா ஐயோ செயின் என்ன தேடுறீங்க? வந்து இவங்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒண்ணுமில்ல. போச்சு இருக்கணும். ஐயோ செயின வேற காணும். என்ன தேடிட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்லண்ணா, இந்த செயினா ஆமாண்ண ஆத்தக்கரை எல்லாம் தூச்சிட்டு போ இந்த பவானிக்கு கொடுத்துச்ச. அது சரி, நீங்க வரும்போது செயின் இருந்ததுண்ணா, ஆனா இங்கதான் எங்கயோ காணா போச்சு. இங்கதான் காணா. செயின பாத்தியா? பாத்தனே. எடா இந்தாங்க. இதுக்கு பேரும் செயின் தானே. எனக்கு இந்த செயின் தவிர வேற எந்த செயின் தெரியாது. இவனை யாருன்னு நினைச்சேன்? பூகம்பத்துல பிறந்தவன்டா. டேய் ராமு, செயினை யார் எடுத்தாங்க நீ பாத்தியா? ஓ பாத்தியா? அப்ப யார் எடுத்தா? டேய் என்ன ராமு உன் வயித்து தொட்டு காட்டுது? அது வேற ஒண்ணு இல்லனே, அதுக்கு நான் தீனி போடுறேனா? இப்ப ஏன் வயிறு காலியா இருக்கா? சாப்பிட்டியான்னு கேக்குது. ஆமா, உனக்கு வயிறு எங்க இருக்கு? இங்க. அது நெஞ்சுடா. அப்ப இங்க. அது தொப்புளு. அப்ப இங்கதான் இருக்கு. உனக்கு உடம்ப சுத்தி வயிறு இருக்குடா. இப்ப செயினுக்கு என்ன பண்றது? சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா பண்றேன். என்னடே தலையில மண்டை ஓடும், நெத்தில அபாயம் எழுதி வச்சிருக்கு. யாரு அவரு? இவரா? பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரானவடா. அதான் நெத்தியில அபாயம் எழுதி வச்சிருக்காரு. ஓ கண்டி சாமுண்டி கிண்டி கீழாஞ்சலி. எதுக்கு வந்திருக்காரு? செயின் காணா போச்சுல்ல, அதை கண்டுபிடிக்க. இவங்கால செயின் எடுத்துருந்தா மரியாதையா கொடுத்துரு, இல்ல என்ன ஆகும் தெரியுமில்ல? மந்திரத்தை செபிச்சு இந்த பூசணிக்காய ஒரே வெட்டா வெட்டுவேன். திருடுனவன் மண்டை பானை உடையிற மாதிரி உடைஞ்சு சதறும், ரத்தம் கொட்டும். நீ என்ன பயப்படுற? நான் திருநா தானே. அப்புறம் என்ன வட்டத்துக்குள்ள வந்து நில்லு. வட்டத்துக்குள்ள எதுக்கு? நீ திருடினியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாடா. ஓம் ரீம் கிரீம் சலீம் அண்டமணி விண்டமணி கண்டமணி கவண்டமணி. நீ குனி ராமு. ஐயோ மண்டை போச்சு, மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ 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 என் மண்டை ஓடு தனியா வந்துருச்சு. யாராவது வந்து ஒட்ட வைக்கல, ஓடியாங்கல, செயினை கொடுத்துடுறேன். அடிங்க திருட்டு பயல, நீதான் எடுத்தியா? குறா. என்னங்க செயினை கொடுத்துடல, மண்டோட ஒட்ட வைங்க. தலையை தொட்டு பாடுறா. உன் மண்டை உங்ககிட்ட தான் இருக்கு, உடஞ்சது சட்டிடா. அப்ப ரத்தம் நாங்க கலக்கின சிகப்பு சாயண்டா. உன்கிட்ட இருந்து செயின் வரவழைக்கத்தான் இந்த ஆள மந்திரவாதி மாதிரி நடிக்க வச்சு. என்ன வேணும்? இதே மாதிரி 2 பண்ணு வேணும். பின்ன என்ன வேணும்? பொண்ணு வேணும். நான் வேணும். നിന്റെ മുഖത്ത് ഞാൻ ചുടുവെള്ളം ഒഴിക്കും. ചുടുവെള്ളം സുക്കാപ്പിയാ? ചുടുതണ്ണി. ചുടുതണ്ണിയാ? അയ്യോ അവിടെ അയ്യോ, தெரியாம
അവിടെ ஐயோ ചുടുവെള്ളം മേടിക്ക് சொல்லிட்டம்மா கோமல குட்டி ஊத்திராதே சுடு தண்ணி ஊத்திராதே கோமல குட்டி ஊத்திராதே ஐயோ അമ്മേ എന്റെ രംഗത്തെ ചുടുവെള്ളം ഒഴിച്ചു അയ്യോ എരിയണോ எங்க இருக்கணும் எங்க ഇവിടെ 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 அட என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அவன் பொண்ணை கேட்டு வந்தவன்ல. ഓ ഞാൻ പൊണ്ണുക്ക് ചൊല്ലിരുന്ന പറഞ്ഞ ഇത് ഇയാൾ എന്ത് ജോലിയാ ചെയ്യുന്നത്? சிவகாலைய சாதாரணமா நினைக்காதம்மா. அவன் ஆணையை கட்டி தீனி போட்டுட்டு இருக்கான். ഓ അത്ര വലിയ മനുഷ്യനോ? ശിവങ്കാള സാറിന് അച്ഛനമ്മേ ഉണ്ടോ? அதுவா இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா முழுங்கிட்டான். இப்ப கோவிந்தம் விட்டு ஆணைய பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனை பாகனோ? நான் வெறும் யானை பகலம்மா கோவிந்தண்ண என்னை தம்பி மாதிரி வச்சிருக்காரு எனக்காக உயிரியே கொடுப்பார் தெரியுமில்ல തങ്കസ്വാമി ചേട്ടാ ഇയാളെ നമ്പി ഞാൻ വിവാഹം കഴിക്കാൻ സമ്മതിക്കില്ല. ഇയാളുടെ മുതലാളി ഗോവിന്ദൻ സാർ വന്ന് ഗ്യാരണ്ടി തരട്ടെ. അപ്പൊ ഞാൻ ശിവങ്കാളെ സാറിന് വിവാഹം കഴിക്കാം. எங்க அண்ணன் கோவிந்தனோட வரேன் முறையோட பொண்ணு கேட்கிறேன் அப்புறம் உன் கழுத்துல தாலி கட்டுறேன் நான் வரட்டுமா വരൂ. அப்ப நாங்க வரட்டுமா கோமல குட்டி? அண்ணே என்ன எங்க மாமியார் வர மாத்துறீங்க ஓமல குட்டி அது அதுக்குள்ள மாமியார்னு தீர்மானம் பண்ணிட்டியா? சரி சரி வா வா. இந்த மாடசாமி நம்ம ஊர்லயே பெரிய பொறிக்கு பையன் ரவுடி. அவங்கிட்ட போய் கம்பு சண்டை போட்டு வந்து நிக்கிறியே. அவங்கிட்ட பணபலம் மட்டும் இல்ல ஆள் பலம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்கார ஏத்து பேசிட்டாங்கிறதுக்காக அவன் மாட்டு கொட்டாயில் தீய வச்சுட்டா. மாடு கண்ணெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. இன்னைக்கு பொழப்பு இல்லாம நடுத்தருவில் நிக்கிறான். நாமளோ வாயிலா ஜீவனை வச்சு பொழப்பு நடத்துறோம். நாளைக்கே நம்ம யானைக்கு ஏதாவது பண்ணிட்டான்னா நம்ம பொழப்பு என்ன கருது? அதுக்காக அவன் என்ன பேசினாலும் பதுங்கி போக சொல்றீங்களா? எப்பா பதுங்கி போக சொல்லப்பா, ஒதுங்கி போன்னு சொல்றேன். அது என்னால முடியாது. அது எப்படி உங்களால முடியும்? நீங்க எங்க சுத்திட்டு வந்தாலும் நடுவேட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு 3 வேளை சோறு போட்டான். நான் அதுக்கா என்னடா அது? நான் பப்ளிக் மீட்டிங் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். சங்கர் வந்து சாப்பிடுறா. எனக்கு பசி. டேய் நான் திட்டினேங்கிறதுக்காக தான் நீ சாப்பிட மாட்டேங்கிற? எனக்கு பசி இல்ல. பசி இல்லைன்னு வாய் தாண்டா சொல்லுது, வயிறு சொல்லலையே. ஒருவேளை சாப்பிடலன்னா கூட நீ தாங்க மாட்டேன். வந்து சாப்பிடு. தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்புறம் உன் இஷ்டம். எது சொன்னாலும் உன் அண்ணன் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். யோசனை பண்ணிக்க. ഒന്ന് ഒന്നേകാൽ ഒന്നര 1:45. അടേ എന്താ രാമു ഈ നേരത്ത്? 2:15 2:30 2:45 3 3:45 4. ആ അടടേ ആശീർവാദം ചെയ്തു. ഇന്നാ 20 പൈസ. എന്താ പൈസ താഴോട്ടിട്ടു? പൈസ വേണ്ടയോ? പിന്നെ വേറെന്ത് വേണം? ഓ നിനക്കും ബണ്ണ് വേണോ? ഒരു ബണ്ണ് 60 പൈസ. അപ്പൊ ഒന്ന് ചെയ്യ്. എനിക്ക് കട കഴുകണം. പോയി ഒരു ബക്കറ്റ് പച്ചവെള്ളം കൊണ്ടാ. ഇന്നാ 10 11 12 ஐயா தண்ணிய காணுமா தண்ணி காணுமா யாரா தண்ணி எடுத்தீங்க தண்ணி குடுக்கறா கட்டெல்லாம் எரியுது கொண்டா 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 இன்னா புடிச்சோ புடிச்சோ போய்க்கோ ராமு உட்காருங்க. ஓ இன்னைக்கு நீ மாப்பிளையாச்சே, உட்கார். சார்
தங்கசாமி சேட்டனும் வரணும் வருது வருது பம்பளக்குட்டி. இவர் தான் கோவிந்தன், சிவங்காளையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணுங்களா, அதனாலதான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம். என்னடா அது விசில் வேட்டு சத்தமா? அது ஒண்ணு இல்ல, நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்னேன், வச்சுட்டாங்க. அடேங்கப்பா, இவன் பயங்கர பையங்க. நீ தப்பா நினைக்காதம்மா, பையன் வெகுளி, அதுலயும் ஆர்வ கோளாறு. நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சான் பார். அதானே, உள்ள வச்சிருந்தா ஓமன குட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டு மொத்தமா பீஸ் பீஸா செதறி. நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா? என்னங்க பைய வேட்டு கேட்டு வச்சு அசத்தி புட்டான்? நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை. எப்படி? அவன் போட்டு இருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச் அத்தனையும் இரவல் தான். அண்ணா அன்றை என்னதுண்ணா? கீழே இருக்கணும். டேய், என்னடா அது? பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற? இனி பொண்ணையே நேர்ல பா. கொஞ்சம் தனியா பேசுனேன். அந்த பையல ஒரு 10 நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? சிவங்கால, இந்தா நீ என்ன பண்ற, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் கோயில பொண்ணை வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே அண்ணே ஆமா, இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியான். அவன் இனிமே தான் வீடு வாங்கணும், விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு. ஏன் என் வீட்டு விளக்கு ஏத்துன எரியாதா? தாராளமா எரியுமே. அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்பு கப்புன்னு பேசினா தரகரை மாத்திருவேன். அது ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உமக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தரகரையா இந்தாங்க போயல. என்னைய பாதிரியே வந்துட்டா, இன்னும் பேசவே இல்லையே. இந்தப்பா சிவங்கால, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே, என் கல்யாணத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சிருக்க. பொம்பளைக்குட்டி கேரண்டி கொடுக்க வந்த கோவிந்தனே உன் பொண்ணை கட்டிக்கணுங்கிறாரு. சம்மதமா? പരിപൂർണ സമ്മതം. മോൾക്കോ? ഓ, പഴം നഴുവി പാലിൽ വീണു, അത് നഴുവി എന്റെ വായിൽ വീണു. എനിക്ക് പരിപൂർണ സമ്മതം. ஐயோ, நான் கொடுத்து வச்சவன். என்னங்க, பொடி வாங்கிட்டு வர போன பொடி வரதுக்குள்ள சீக்கிரமா நிச்சயத்தை பண்ணுங்க. பண்ணிடுவோம். உறவக்கோடு ஓமன குட்டி மகள் அம்முக்குட்டியை யாய் சுந்தரத்தோட மகன் கோவிந்தனுக்கு திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. எவன்டா பெரிய மனுஷன்? ஏன்டா சின்ன பயில்களா? ஏன் தேங்காய், ஏன் பழம், ஏன் வெத்தலை பாக்கல அந்த ஆளு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறேன்னா இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். എടോ, നിന്റെ സമ്മതം ആർക്ക് വേണം? ഞാൻ ഇവരെയാ വിവാഹം കഴിക്കത്തുള്ളൂ, നിന്നെ വിവാഹം കഴിക്കില്ല. എന്താ അമ്മേ? അതെ அதே அதே. என்ன கடி, பெரிய கையை பார்த்த உடனே சின்ன கையை உதறிட்டீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. എന്താടാ ചുമ്മാ മിരട്ടുന്നത്? ഞാൻ ആരറിയാമോ? നീ പെറമ്പടിയാ കണ്ടിട്ടുള്ളൂ, ഞാൻ ഞറമ്പടി അമ്മക്കുട്ടിയാണ്. എന്താ നിങ്ങള് ഈ പൊടിച്ചക്കനെ കണ്ട് ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? ഞാനില്ലേ, നമ്മൾ എപ്പോ വിവാഹം കഴിക്കാം? இப்பவே கழிக்கலாம். ஆனா இந்த கோண கழுத்தை குறுக்க வந்து நிப்பானே, யோ, இவன் நரம்பு நிமிறதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்முக்குட்டி கல்யாணத்தை பண்ணி நேரம் வீட்டுக்கே போயிடுவா. வாங்க அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே. எடுத்து விடுறதுக்கு நீ என்ன கிணத்து கொடுக்கிற தூராடா? கையை எடுத்து விடுங்கண்ணே. அம்மு குட்டி, ஒரு கொத்து கொத்தி இவன் நரம்பு எடுத்து விடு. எதுக்குடா இந்த கத்து கத்துறா? போயிந்தா அம்முக்குட்டி, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, உங்க 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். அம்முக்குட்டி வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போம்மா. എടോ ശിവങ്കാളെ, ഏതാ എന്റെ വലത്തുകാൽ? ഞാൻ സന്തോഷത്തിൽ മറന്നുപോയി. அம்முக்குட்டி, காலை பத்தி எல்லாம் கட்டம் கட்ட கேட்க கூடாது. எப்பவுமே இதான் வலது காலு. காலு மறந்து போச்சா? உனக்கு காலே இல்லாம பண்றேன்டி.
அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு, அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வலிக்கு விழுந்தாங்கறியாடா. புள்ளம்படி தலையா போய் முதல்வருக்கு ஏற்பாடு பண்றா. தம்பி கொஞ்சம் பொறுப்பா. கல்யாணத்தை தான் 4 நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன். பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அபசங்கனம் மாதிரி விழுந்துருச்சு. சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. അതന്നെ ഞാനും യോசிച്ചത്. ഒരു നല്ല ജോഷിക്കാരനെ അഴിച്ചിട്ട് വരൂ. நீங்க கவலையே படாதீங்க, ஒரு நல்ல சோசியாரனை கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க പിരിഞ്ഞിരിക്ക വേണ്ടിയതാ. வரட்டா முடியாது, நான் வரட்டா முடியாது. பிரிச்சிருங்க. வரட்டாங்கடா. முதலிரவுக்கு முன்னாலே முட்டி பேத்துட்டாளே. ஏமா பவானி, இந்த கடித சம்பந்தமா உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? யானைக்கு சம்பந்தப்பட்டவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏம்பா சிவன்கால, இதுக்கு என்னப்பா பதில் சொல்ற? ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இவர்தான் கல்யாணம் ஆகி ஜாதகத்துல கோளாறுன்னு பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிருக்காரு. இவத்தை விசாரிச்சு பாருங்க. டேய் உன்னை கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லு. அதுக்காக பஞ்சாயத்துல ஏன்டா படுக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லு. இந்தப்பா கோவிந்தன், பஞ்சாயத்து முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கை நீட்டி அடிக்கப்படாது. அப்போ பஞ்சாயத்துக்கு பின்னால கூட்டிட்டு போய் கொஞ்சம் கைய குறுக்கி அடிக்கிட்டீங்களா? டேய் பாடா, இங்க பாருங்க, பின்னாடி அடிக்க போறானா. அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இந்த கடுதாசி சம்பந்தமா நீ என்ன சொல்ற? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் யானை என்ன போஸ்ட்மேன் உத்தியோகமா பாக்குது? வீடு வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க. அந்த பொண்ணு தான் ஏதோ விருந்தாம சொல்லுச்சுன்னா நீங்களும் வேலை மனுக்கிட்டு போய் ஒரு மரம் தின்ன உங்களுக்கு கிடைக்க கூடாது. பஞ்சாயத்தை கூட்டிடுறீங்க. எதுக்கியா வெட்டியா பேசிக்கிட்டு? யார் கடுதாசி கொடுத்தாங்கன்னு யானை கிட்ட கேட்டா அது காமிச்சிட்டு போகுது. ஏய் ராமு, உன்கிட்ட யாராவது கடுதாசி கொடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்னா இந்த கடுதாசிக்கு உனக்கு சம்பந்தமே இல்லங்கறியா? ஐயோ அநியாயமா போய் சொல்லுது. ஏ ராமு, உண்மை சொல்லு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா நீ லெட்டர் போடல? போடலையா? தலைவரையா அந்த துண்டு கொடுங்க. இத பாரு, நீ சத்தியமா எங்க வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா லெட்டர் போடலன்னா இந்த துண்டை தாண்டு. தாண்டு. ஐயோ இது அநியாயம், அக்கிரமம். யாரு போய் சத்தியப்பட்டது நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பாருமா, துண்டை தாண்டி சத்தியம் பண்ண சொன்ன, பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஏமா கத்துற? போமா. பஞ்சாயத்து கலையலாம். ஏய் சொல்லல. வணக்கம் சாமி. இங்க வாயா. வந்துட்டேன். சீக்கிரம் வா. என்ன சாமி, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளே காணோம். ஏயா உனக்கு கொழுப்பு தானே, அடிக்கடி சுடுகாட்டுக்கு எவனாவது வருவானாயா? உங்களை மாதிரி 4 பேர் வந்தாதானே சாமி எனக்கு 4 காசு கிடைக்கும். 4 காசு மொத்தமா 100 ரூபாய் தரேன். நான் சொல்றபடி செய்யறியா? 100 ரூபாயா? நீங்க 100 ரூபாய் தரதா இருந்தா நான் வெட்ட குழிக்குள்ள என்னையே படுக்க சொன்னாலும் நான் ரெடி. நீ ஒண்ணு படுக்க வேணாயா. நான் பார்த்த பொண்ண என்னை ஏமாத்தி எங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை அவன் பொண்டாட்டியோட படுக்க விடாம பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ சோசியர் நடிச்சு அவங்களை பிரிக்கணும். எனக்கு ஜோசியம் விஷயம் ஒண்ணும் தெரியாது சாமி. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்லி தரேன், அதே மாதிரி சொல்லு. கொஞ்சம் இரு சாமி. ஒரு கருமி பைய போன எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் பாதிலே ஏஞ்சாலும் ஏஞ்சிருவான். அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு வர. கருமி தானையா, சாதாரண வேக மாட்டான். வந்து அடிச்சு படுக்க வச்சிடலாம் வா. மூஞ்சில சவக்கலை வீசுது, முகமே விகாரமா தெரியுது. பூத கண்ணாடியில பார்த்தா வேற எப்படி தெரியும்? நீ கூட ஜோசியரா? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாதியில பிச்சிட்டு வந்த போன மாதிரி இருக்க. என்ன சுடுகாடுங்கிறான்? என் வேலை இவனும் பார்த்தானா? சொல்லியா? சொல்றேன். அம்முக்குட்டி வயசு பொண்ணுக்கு மூலம். ஏண்டி இது முன்னாடியே சொல்லியிருந்தா வர்ற வழியில மருந்து வாங்கி கொடுத்துருப்பேன். நான் சொன்னது அந்த மூலம் இல்ல, நட்சத்திரம் மூலம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இவன் மூலம் வந்ததுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச. அவ ஜாதகத்தை வச்சுட்டு ஏன் ஜாதகத்தை பாரியா? சரி சாமி சொல்றேன். என்னது சாமிங்கிறா? மரியாதை. கோவிந்தன் வயசு. என்னது மாப்பிள்ளை ஜாதகம் பொணவாடு அடிக்குது? ஆமாப்பா, மாப்பிள்ளைக்கு சூலம். டேய் என்னடா அது? அவளுக்கு மூலம்ங்கிறா, எனக்கு சூலம்ங்கிறா. டேய் பூதகனாலே அடிச்சு போடுவேன். அது இல்லைங்க சாமி, மாப்பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, படைக்கே சூலம். இந்த சூலமும் மூலமும் சேர்ந்த காலம் சரியில்லை. அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சே இருக்கணும் சாமி. நான் பிரிஞ்சிருக்கணுமோ? அம்மா, எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்ல. நான் என் பர்த்தாவினை விட்டு பிரியல. சேட்டாவது லோட்டாவது பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தொட்டவே கூடாது. மீறி தொட்டா தங்க உத வேண்டியதுதான். 6 அடிக்கு 3 அடி குழி தோண்டணும். புதைச்சா 500, எரிச்சா 700. மிஞ்சி சமாதி கட்டணும்னா 2000. அதோட பஞ்சாயத்துல அனுமதியும் வாங்கணும். என்னையா அது? சாத்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க சொன்னா சமாதி கட்டுறதுக்கு நீ ஐடியா சொல்ற? நீ என்னையா ஜோசியர்? ஜாதகம் அப்படி இருக்கே. நீங்க 2 பேரும் 6 மாசம் 3 நாள் பிரிஞ்சே இருக்கணும்.
என் பேச்ச மீறின நீ புகை விட்டுருவ. புகை விடுறதுக்கு நான் என்ன பாயில ஐயா? அதுல சுடுகாட்டுல வரும்ல போக அத சொல்றாரு. ஐயோ என்னாச்சு? பாதி வேக்காட்டுல வந்துட்டானே, நான் போய் அடிக்கணும் சாமி. வர்றேன். என்னடா அது பாதி வேக்காட்டுல வந்துட்டேங்கிறான்? உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு, பாதி வந்திருக்கோம், நான் போய் முழுசா வேக வைக்கணும் போறாரு. அதுக்கே அடிக்கணும்ங்கிறான். அடிக்கணும்னு சொல்லணும், வடிக்கணும்னு சொன்னாரு. இல்லையே, என் காதுக்கு அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு. அது சரி, அண்ணி அம்முக்குட்டிய நான் தொடறதுக்கு வேற வழியே இல்லையா? வழி தெரிஞ்சா நான் எந்த சோசியனை கூட்டி வரேன். நீங்க அண்ணி அம்பு குட்டிய தொடவே கூடாது.